போன எபிசோடுக்கும், அதுக்கு முந்தின எபிசோடுக்கும் முந்தின எபிசோடுன்னு நெனைக்கிறேன். எல்ஜிபிடிக்யூ ஆமா. அந்த விஷயத்த பத்தி பேசுனீங்க. பல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நீங்களும் அந்த கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி என்ன என்ன தோணுச்சு உங்களுக்கு? இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? பீப்பிளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோதான் இருக்கு அப்படின்ற மாரி. நம்ம வந்து எல்ஜிபிடிக்யூவை சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணலன்றதே நம்பளோட அந்த அந்த கான்செப்ட்குள்ள விவாதம் வந்து இல்ல. அதுவே கிடையாது ஆக்சுவலி. குழந்தைங்கள எப்படி இப்போ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பேசுறாங்க முதல்லன்னு, ஈவன் ஃபியூ கமெண்ட்ஸ் இருந்தது, வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்ஜிபிடிக்யூன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு அதோட ப்ராப்பரான அர்த்தமும் தெரியல. அண்ட் வந்து நேச்சருக்கு மாறாக நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா குழந்தை பெற்றுக்க முடியாது, இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் பண்ணுன்ற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துடுது. நம்ம அதுக்குள்ளேயே போகவே இல்லை. இங்கே வந்து அந்த குழந்தைங்களோட மனநிலையை பற்றி தான் நம்ம பேசணும். நிஜமாவே அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஓகே, நான் வந்து நான் நான் ஒரு பெண் வந்து நான் ஆணா மாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இல்லை ஒரு பெண்ணும் தான் நாங்கள் 2 பேரும் தான் இனிமேல் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்களா? அவங்களுக்கு அதோட புரிதல்லாம் முதல்ல கரெக்டாக இருக்கா? அதை பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட விவாதமாக இருந்தது அந்த இடத்துல. அந்த கவுன்சிலிங்குமே அதுதான் இருந்தது. நெகட்டிவாக இருந்ததை விட பாசிட்டிவும் இருந்ததுல்ல சார். அதை நம்ம சரி ஓகே, இந்த அளவுக்கு இது போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்குது. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட முடிவையும் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது அவங்களோட முடிவுகளை மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதும் நம்ம கடமை தான்.